అఖిలాండ కోటి బ్రహ్మాండ నాయక ఆనంద నిలయ వర పరిపాలక అఖిలాండ కోటి బ్రహ్మాండ నాయక ఆనంద నిలయ వర పరిపాలక శ్రీ వెంకటేశ శ్రిత సంబంధ సేవా భాగ్యం దేహి ముకుంద. అఖిలాండ కోటి బ్రహ్మాండ నాయక ఆనంద నిలయ వర తిరుపదములకు తిరువడి దండలు శ్రీభూసతులకు సిరిహారములు తిరుపదములకు తిరువడి దండలు శ్రీభూసతులకు సిరిహారములు అకళంక శంఖ చక్రాలకు అపురూప కుసుమమాలికలు పర్యంతము అలరుల తావళహారములు అఖిలాండ కోటి బ్రహ్మాండ నాయక ఆనంద నిలయ వర పరిపాలక అఖిలాండ కోటి బ్రహ్మాండ నాయక ఆనంద నిలయ వర పరిపాలక మల్లె మరుమల్లె మధుర మందార మనోరంజితాలు చంపక పారిజాత చామంతి జాజి విరజాజి సంపెంగలు కలువలు కమలాలు కనకాంబరాలు పొన్న పొగడ మొల్ల మొగలి గులాబీలు హరిద్ర బిల్వ తులసీ దళాలు నీ కోసం విరిసే నిన్ను చూసి మురిసే నీ మేను తాకి మెరిసే అఖిలాండ కోటి బ్రహ్మాండ నాయక ఆనంద నిలయ వర పరిపాలక. Vanakkam, Andrika Namaskaram and a very good morning. It's exactly 3 minutes past 6 on Southside FM 107.2. நான் உங்கள் செல்ல கண்ணம்மா லலிதா சாம்பசிவகுருக்கள். இந்த காலை பொழுதை உங்களுடன் இணைந்து இனிமையாய் கொண்டாட இன்னிசையோடு வந்துள்ளேன். So on this morning, whether you're on the road or in the comforts of your home, come join me. Weekend Visesham, your king-size, power-packed breakfast show. Weekend Visesham, Viseshama Kondadalam Vango, serving you the latest and your favorite in South Indian music from 6 a.m. to 9 a.m. Uppa paattukku povoma vango.
அங்கேயும் ஆடினான் இங்கேயும் ஆடினான் அப்படியும் ஆடினான் குருசுவாமியும் ஆடினான் அரோகரா 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 மலை முருகனுக்கு மொட்டை போடுவோம் எங்க வீரமணி கண்டனுக்கு மாலை போடுவோம் தண்ணீர் மலை முருகனுக்கு மொட்டை போடுவோம் எங்க வீரமணி கண்டனுக்கு மாலை போடுவோம் பத்து மலை முருகனுக்கு பங்குனி மாசம் எங்க வீரமணி கண்டனுக்கு கார்த்திகை மாசம் தண்ணீர் மலை முருகனுக்கு பங்குனி மாசம் எங்க வீரமணி கண்டனுக்கு கார்த்திகை மாசம் பத்து மலை முருகனுக்கு ஆறு பாட எங்க வீரமணி கண்டனுக்கு ஐந்து மலை தண்ணீர் மலை முருகனுக்கு ஆறு பாட எங்க வீரமணி கண்டனுக்கு ஐந்து மலை கந்தனுக்கு பாலனுக்கு வேலனுக்கு முருகனுக்கு சாமி குண்டகத்தோ ஐயப்ப குண்டகத்தோ சாமி அப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா பரோமப்பா ஐயப்பா பரோமப்பா ஐயப்பா பத்து மலை முருகனுக்கு கந்த சஷ்டி எங்க வீரமணி கண்டனுக்கு சரண கோஷம் தண்ணீர் மலை முருகனுக்கு கந்த சஷ்டி எங்க வீரமணி கண்டனுக்கு சரண கோஷம் பத்து மலை முருகனுக்கு காவடி எடுப்போம் எங்க வீரமணி கண்டனுக்கு இருமுடி எடுப்போம் தண்ணீர் மலை முருகனுக்கு காவடி எடுப்போம் எங்க வீரமணி கண்டனுக்கு இருமுடி எடுப்போம் பத்து மலை முருகனுக்கு பால் அபிஷேகம் எங்க வீரமணி கண்டனுக்கு நெய் அபிஷேகம் தண்ணீர் மலை முருகனுக்கு பால் அபிஷேகம் எங்க வீரமணி கண்டனுக்கு நெய் அபிஷேகம் கந்தனுக்கு பாலனுக்கு வேலனுக்கு முருகனுக்கு துள்ளோணும் துள்ளோணும் கண்ணி சாமி துள்ளோணும் 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 குரு சாமியும் துள்ளோணும் எங்க குரு சாமி தங்க குரு சாமி எங்க குரு சாமி உன்னை குரு சாமி பத்து மலை முருகனுக்கு சேவல் கோடி எங்க வீரமணி கண்டனுக்கு குதிரை கோடி தண்ணீர் மலை முருகனுக்கு சேவல் கோடி எங்க வீரமணி கண்டனுக்கு குதிரை கோடி பத்து மலை முருகனுக்கு காவடி ஆட்டம் எங்க வீரமணி கண்டனுக்கு பேட்ட கொண்டாட்டம் தண்ணீர் மலை முருகனுக்கு காவடி ஆட்டம் எங்க வீரமணி கண்டனுக்கு பேட்ட கொண்டாட்டம் பழனி மலை முருகனும் ஆண்டி கோலம் எங்க வீரமணி கண்டனும் தவ கோலம் பழனி மலை முருகனும் ஆண்டி கோலம் எங்க வீரமணி கண்டனும் தவ கோலம் பாலனுக்கு வேலனுக்கு முருகனுக்கு கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. பங்குனி உத்திர திருவிழா நடக்கும் நாளில் நேற்று தொடங்கி இருந்தது, இன்றும் கண்டினியூ பண்ணுது, இன்றும் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. Pangni Utra Tiruvla started yesterday, Makale, and this morning on Weekend Visesham, we'll be discussing on the Pangni Utram Tiruvla. Tiruvla means festival, so let's celebrate on Weekend Visesham. Muruga, one of the manifestation is the central deity of the Kavadi festival. Muruga, whose name implies perpetual youth, beauty personified, and fragrance divine, is the son of Lord Shiva and Parvati, and also known by the various names Skanda, meaning warrior, Subramanya, dear to the Brahmanas, Guha, secret one, Mahasena, the lord of the armies, Arumuga, Shanmuga, the sixth face, and Kartigeya, who been raised by the Kartigay Pangal. So Muruga, we celebrate him for the Pangni Utram festival that takes place. And we will be discussing more on Pangni Utram because Weekend Visesham is all about knowledge, our deep roots, knowledge of our deep roots. Proud to be South Indians that we are,
and how grounded we are, how important what we do, and why we do what we do. So, yes, more on Weekend Visesham after this song break. முருகா உன் திருக்கரமே பிள்ளை பாக்கியம் தந்தாய் நீ அருள் வரமே ஆடிவா மயில் ஏறிவா பத்துமலை ஆண்டவனே வடிவேலா Welcome to Weekend Visesham with your Chella Kannamma every Saturday and Sunday between 6 to 9 and starting off the morning, kick-starting with our tradition, rich culture, roots that we are strongly grounded with, and the popular Hindu festival that's widely observed amongst the Tamil-speaking and our South Indian Makkal celebrates the Kavadi, and the ritual which is dedicated to the absolute form of Lord Muruga is observed 4 times a year. 3 times the Kavadi festival and 1 time the Kanda Shasti. Now, Thaipusam Kavadi is between January to February.
Pangni Utram. Now, Pangni Utram that we're celebrating now, which started yesterday with the beautiful, glorious flag hoisting prayer and the start to the 10-day festival, which started yesterday, is between March to April. Chitre is April to May, and Kandashasti, which we celebrate the reason for Lord Muruga's birth, was the Kandashasti festival, the killing of the Surabatman, or destroying it's not actually the killing, because he was transformed into a different part. So Muruga did not exactly kill him, but killed his ego, killed his anger, and killed the destructive force in him. And that's what we celebrate in Kandashasti. But being now Pangani Utram Tiruvala is Lord Muruga's festival, and also Pangani Utram is many deities got married during this time. One being Lord Shiva and Parvati got married in Pangani Utram. Now, Utram itself is a star that we celebrate and dedicate to. So the 10-day festival leading to the actual Pangani Utram star, and will be carrying Kavadi in the Muruga temples and having weddings in Lord Shiva and Parvati temples. So yes, full of festivals, full of vibration, and lots more on Pangani Utram after this song.
வேலவா வடிவேலவா ஓடிவா துணையாகவா. Yes, come with me, come run to me as I invoke you. Come to me, Lord Muruga, and be my guide, be by my side, and protect me. What a beautiful lyrics. In this Kali Yuga, chanting of Muruga's name acts as a panacea to all sufferings. Those who display love to one and all, devoid of hatred, jealousy, passion, anger, and avarice, and are steadfast in devotion to Muruga, invariably get mental tranquility and everlasting bliss. They do not even fear death. And that's how powerful Lord Muruga's devotion is. The precious saints who lived amongst us, who got Muruga's infinite grace, have in fact been the direct communion with Muruga, and the experiences with ever merciful Lord has found expression in their devotions and outpouring. They have attained immortality and serve a medium for the worldly minded who are after imperial pleasure to become seekers of spiritual bliss. And spiritual bliss it is, Makale, because the more you in the path with spirituality and more you in the path of what is meant for you with nature, because our culture and religion, as I always stress, is benefit to our mind, body and soul. To live that healthy life, you don't need to search elsewhere. You can search within yourself and you will find all what you need. We are part of the universe. The energies that surround us is our religion and culture and what we stand strongly proud for. Everything is within us, Makale. And Pangni Utram also serves as that way. It benefits us by watching the Tirukalyanam, it said, by going to the Tirukalyanam and Pangni Utram festival, it is said, if you are able to see that Tirukalyanam 48 times in your lifetime. So if you are a person who's constantly going to the temples and you've been able to watch the Tirukalyanam 48 times, they say you have eternal bliss. You would not be born again. And that's how powerful it is. And it is always in, if you look at every prayer in the Hindu calendar, it is made in a specific time, in a specific nakshatram or a star. Why it is done so? Those specific times when we are in devotion, when we are in prayer, and you notice when you go to the temple, you are grounded, you're not wearing shoes, you are grounded with the earth. So the energy that you receive from the temple, the energy that you receive from the ground, the earth, and the planets align together at that specific point, you receive more energy, more positivity. Prayer, of course, you can pray anytime, anyway, by any means. As long as you have faith and love for God, you can always pray, and it will always be delivered to you, your prayers, if you pray with all your faith. But these times, these nakshatram, these have a meaning for you. And there's various times in the year that you get this powerful surge of energy that comes across, like Shivaratri we had, where we stay up the whole night. And those energies for us to benefit from, for us to re-energize. I've been to the temple yesterday, and being at the temple yesterday for Pangni Utram, I promise you the energy that you feel with all the makkal there. We had a huge crowd in the Waibang Hindu temple where I attended, and the crowd's energy while everyone chanting together, Makale, it's totally, I think you cannot put words to that feeling you get when everyone together saying Arohara, Vetrivel Muruganukku Arohara, every single one. They do not feel shy. They do not feel uncomfortable that there's a huge crowd there. Letting go of all ego, all sort of consciousness of the world around, but thinking of Lord Muruga and shouting and, from the bottom of their hearts, saying, Vetrivel Muruganukku Arohara, and everyone joining in together.
that energy, Makale, you cannot put words to it. And I think it's only when you feel it, you will understand how powerful it is, how calming it is, how you feel the strength that suddenly comes from within, and you're able to carry on no matter what's happening in your life. So, yes, more on Bangni Utram after this song. சேர்ந்து ஈடி இடிக்குதடா வேலும் படி ஏறுதடா வேலையா தாக்க தாக்க தாக்குமடா நோக்க நோக்க காக்குமடா பார்க்க பார்க்க பரவுமடா முருகையா தமிழனுக்கு முப்பாட்டு முருகன் தான் இந்த முப்பாட்ட எங்களுக்கு தலைவன் தான் நாட்டுக்குள்ள நடமாடி நாட்டுக்குள்ள முடிசூடி வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா நடமாடி நாட்டுக்குள்ள முடிசூடி வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா சேவல் கூடி பறக்குதடா சேர்ந்து ஈடி இடிக்குதடா வேலும் படி ஏறுதடா வேலையா தாக்க தாக்க தாக்குமடா நோக்க நோக்க காக்குமடா பார்க்க பார்க்க பரவுமடா முருகையா காத்தும் புயலும் கடகடக்க வாரா வாரா மலையேறி வேலையா வேலும் மயிலும் பரபரக்க காடும் மலையும் வெடவெடக்க வாரா வாரா வரிசையிலே முருகையா தமிழனுக்கு முப்பாட்ட முருகன் தான் இந்த முப்பாட்ட எங்களுக்கு தலைவன் தான் காட்டுக்குள்ள நடமாடி நாட்டுக்குள்ள முடிசூடி வீட்டுக்குள்ள வந்த இந்த வேலையா பாட்டுக்குள்ள உன்னை வச்ச பாடட்டா பாட்டுக்குள்ள உன்னை வச்ச பாடட்டா Vanakkam, it is a weekend Visesham with your Chellakandama. And like to send all my love and greetings to all of you who's watching me on Facebook. It is something new to us in Southside FM. Vanakkam and welcome. You can also listen to us live
24/7 on the Garden Radio app. And of course, thank you for everyone who sends us always the wonderful WhatsApp messages as well. And I can see a lot of messages that's coming on Facebook. Mika Nandri for your company this morning, spiritually in loved. Lots of vibration felt this morning on Weekend Visesham, and we on the topic of Pangani Uttram. According to the Puranas, Grahastya or a household life is a phase through which everyone should fulfill their duties of maintaining a household as a family person. A family person is expected to get married and have children. That's what you call a fully fledged family. And when this happens, when you are Gragastya, when you have children, it is important to pass on the knowledge to the children, Makale. I know in overseas, when I was studying, they had Hindu scripture lessons in the morning on Vedas, on the path of life, how we live life as a person who's supposed to live righteously. And when you instill from small, whether you're going to temple, or whether it's at a satsang, or whether you are at home praying in front of your lamp, when you instill those values from small to your children, it is regarded as being, you have done worth by being a parent. When you've brought your children up in the rightful manner, that's when you become a proper parent. And when the children follow that proper manner of life and live it fully, then it's regarded that you have given birth to wonderful children. And that itself, if you look after your family and grow your family in that manner, automatically the community becomes a beautiful community, and the community who becomes the city and the nation becomes beautiful as well. So if each one takes care of their family from the time they get married to having kids and to growing up the kids, it's so important that we instill values. And some of the values that's instilled, it might be, some people might take it as superstition, some people might not believe in it. It's all about belief. Your mind has that power, Makale. Your mind has, I cannot stress this, that your mind has that power to do that, to instill these values. And as they grow, they believe is strongly founded and rooted. And when it is so strongly founded and rooted, they have this means of carrying on with their lives no matter what they face. And that's what is important. And Pangani Uttram actually reminds us that it teaches us the significance of relationships in our lives. Without relationship, our society would cease to have a stable family life, which is the breeding ground of our next generation, which is our children, indicating the divine wedding that takes place. So Lord Shiva and Parvati is said to have married this time. Devasena and Muruga is also, they celebrate also in some temples, celebrate Devasena and Lord Muruga's wedding. Andal and Ranganathan. Now, Ranganathan is another form of Mahavishnu. So, Andal and Ranganathan, Sita and Rama. So, these sort of wedding rituals, it is said in the Puranas, that took place in Pangani Uttram. However, in South Africa, mostly the Shivan temple celebrate the Shiva and Parvati Kalyanam. The Tirukalyanam takes place between Lord Shiva and Parvati, and Pangani Uttram Tiruvila Kavadi procession takes place. And I know Kechamana Hindu Temple and the Newlands West Temple as well have the Pangani Uttram Tiruvila, and Kechamana Temple actually has it for Lord Shiva and Parvati, them getting married. And it is said, as I said, Makale, if you able to watch that marriage, the two celestial being getting married, remarried, and seeing that festival is total blissful to your whole family.
if you're having family problems, if you are wanting to get married and you're not finding a suitable partner, if you're having certain trials and tribulent, you're facing whole sort of destructive marriage life and you are on the verge of giving up, do go, do see this marriage. I'm sure you will be definitely blessed and you will have a new light on what marriage is, how valuable it is, and how it is when it is with the right person, how blissful you can give. And when both the husband and wife go and receive these blessings from Lord Shiva and Parvati, Lord Muruga, Valli Devasena, you get these blessings, you're able to take that energy back home into positivity, and you will see the worth of living together. So Makale, do take this chance of being there. As I said, our religion, our culture is all about energies. It's our daily way of life, and it encourages the fruitfulness of life, how life should be, how peaceful life should be, how united one should be, and how deeply rooted we must be to have this energy come through us and live that peaceful life that we so desire. Think about it, Makale. It's even in the Western culture, it is said 90% of your problems starts with not finding the right person in your life. If you're single, if you're not married, there is that sort of feeling inside that you haven't found the right person. And when you are married, if you haven't married the right person, then there's always some sort of problems. You always find difficulty. Already life is difficult, and you find more difficulty continuing with life because there's constant issues that you need to face inside the home and outside the home. Already the world is getting so destructive that when we go out there in the world, we face a lot with our work, the stresses of our work, stresses with working with the different colleagues that we work with. And when we come home, we want that peace. We want that unity so we can refresh ourselves and prepare ourselves while we go back into the world. But sometimes facing the problems at home and facing the problems at the workplace becomes too much to handle. And that's why these prayers were given to us, these sort of festivals were given to us to get that back right, to get it right, and to get that going with living a life that is meaningful, that is purposeful, and very holistic life health-wise as well, because it helps you mentally, physically, and emotionally. It helps you be stable so you're able to handle everything that you face. So yes, more on that after this song. ஊரான ஊரையெல்லாம் ஓங்க வைக்கும் கொலசாமி, உம்பேரச் சொல்லி வாரோம் முன்னேற வழிகாமி, மாவிளக்கு போட்டிடுறோம் மாசுமறு போக்கிடையா, காவடியும் தூக்கிடுறோம் கடைசி வரகாத்திடையா. மனுசன மதிக்காத வரலாற்று எழுதும் தலைவர், வரலாற்று எழுதும் தலைவர்,
நீதி காட்ட மலடியாக்கி நரக வாழ்வு வாழ்ந்தியே நலக்கனி மதிச்சா வசந்திடலாம் இருக்கிற வகையில் சிரிச்சிடலாம் அறுபட முழுகான துணை இருப்பால் இடமொழி என விளந்திருப்பார் வரா வரா இந்த தமிழ வரலாற்று திருத்தி எழுதும் தலைவன் 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 அடே கிளி கிழிக்க நல்லது தப்பு கிழிச்சு வாழும் பறையடிக்க நல்ல காலம் கிழிச்சு குங்குமமும் சந்தனமும் வெட்டி எங்கு ஒட்டிடிச்சு குண்டப்பட்ட கூட்டமைத்து கொண்டையையும் கொட்டிடிச்சு கண்ணங்கனி நாடு இல்ல தமிழ்நாடு நீ தஞ்சு கெட்டு போறது இந்த வெளிநாடு உன்னை எங்க வாழ வைத்து தமிழ்நாடு நீ வேலை செய்ய அள்ளி தருமய காடு திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணி மாசையிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம் அன்பர் திருநாள் காணும் இடம் அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணி மாசையிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம் அன்பர் திருநாள் காணும் இடம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையாம் கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று வாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று ஜாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று 100 முகம் காட்டுதம்மா 6 முகம் இங்கு
மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று, பாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று, சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று, ஜாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று, நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று, 100 முகம் காட்டுதம்மா ஆறுமுகம் இங்கு, ஆறுமுகம் இங்கு. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். பொன்னழகு மின்னி வரும் வண்ணமயில் கந்தா, கண்மலரில் தன்னருளை காட்டி வரும் கந்தா. பொன்னழகு மின்னி வரும் வண்ணமயில் கந்தா, கண்மலரில் தன்னருளை காட்டி வரும் கந்தா. நம்பி அவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றார் கந்தா முருகா. நம்பி அவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றால் கந்தா முருகா. வருவாய் அருள் தருவாய் முருகா. Beautiful classical song, evergreen for Lord Muruga, evergreen song, Tiruchendur Murugan, dedicated to him. And it's also Tirumurugatru Padai, a Sangam age, in Sangam age. Nakira described Arumugam, which Tiruchenduril they say Arumugam Ondru. So what are the 6 faces and what depicts the 6 faces of Lord Muruga? 6 face Arumugam, as we call him. The first face of Muruga removes ignorance and spiritual darkness engulfing the world. The second face of Lord Muruga grants boon and devotees to follow the Dharma. The third face protects and watches the pujas and offerings of devotees and blessings to the devotees, offering it with pure mind. So when you offer your prayers with pure mind, with no ill intentions, when it is pure and sincere from your heart, the third face protects and watches the puja. The fourth face, Muruga, helps those in search of self-realization and helps those investigating the truth of Pranavam or Om. So the Pranavam Om mantra is said to be the first mantra that is important to life. It depicts what life is. So it helps those who wants to realize what life is. You go on the self-realization journey. When you take that journey, Lord Muruga gives you the path to take. So it directs you the path to take, it is believed, when you on that spiritual journey, guiding you to find out who you are, who you're meant to be, and what is important in your life. The fifth phase annihilates those who practice adharma. So if you are a person who's not going on the right path, Lord Muruga guides you so that you do follow the right path. And that's why, Makale, it's so important that when you pray as a family. A family that prays together always stays together, they say. So to pray as a family, so even if one person that somehow does not follow the path that's meant to be for them and somehow directed into a different path that is destructive to themselves, then you are there to guide them because you have prayed as a family from small. You've been to the prayers and you've prayed with all your heart, mind and soul. So even if during the course of your life's journey you go astray, you are brought back to Lord Muruga, because Lord Muruga is that sort of person who, or deity, that will guide you and protect you no matter which path. Even if you forget him, he never forgets you. So the 6th face of Lord Muruga glances with love towards the face of his wife Vali, representing Icha Shakti, willpower of an individual consciousness and the divine force of life. That's what Icha Shakti is. Willpower of an individual consciousness and driving force of life.
And this is the sixth face of Lord Muruga, each one depicting why it is there. So though it says six faces, it means more the six energies that comes out of Lord Muruga to bless us, to guide us, to protect us, to show us the path that we should take. And it's very important, Makale, because the more we go away from this nature and natural way of living, as I always say on Weekend Visesham, the more it is not benefit for us. It is us, the temple is there for us, the prayers are there for us, festivals are there for us. So we reap the benefits of it, Makale. And if you follow it, it might be difficult in the first few times if you're not used to fasting or for any other reason. But if you're able to concentrate and go on this path journey, you will have a blissful life. You will feel some sort of energy that is protecting you. And recent scientific discovery says there's a magnetic field around us. There's full of magnetic field around us. So our minds, our heart rhythm, everything is connected with that external energy. If you put an infrared camera that depicts the magnetic field, you can see the energy around you. And that energy, that's why it's so important. Even in the Western culture, they say you are the first 5 people that you join all the time. That's what makes you. Because what you speak, what energies you get back is very important, because your magnetic field intertwines with anyone you come across with. So if there's any negative energies that you are facing, and you go with someone else, that energy, that negative energy is passed to them as well. It is so important what you speak, who you speak to, who you join, what path you take, where you go, which places you go to, because everything has energy, Makale, and you're carrying that energy with you wherever you go, and you're receiving energies wherever you go. And that is why it's so important you go to places of worship whenever there is a festival. Firstly, Makale, when you're having a birthday party or you having a celebration at your home, and you've invited your friends and family, and someone don't come, don't you feel sad? Don't you feel upset that they haven't come to your function? So just like that, here's a festival, here's a celebration celebrating these deities, and when you don't go, God also seeks for us, seeks for our love and devotion. And when we've always given to him and suddenly we unable to go for any sort of reason, he searches for us as well. And also in our scriptures it is said, கோயில் இல்லா இடத்தில் குடியிருக்க வேண்டாம். கோயில் இல்லா இடத்தில் குடியிருக்க வேண்டாம். But more on that after this song break. Let's listen to some of the older songs of Lord Muruga. அழகென்ற சொல்லுக்கு முருகா. முருகா முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா
தமிழ் தந்த செல்வமே முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. ஆண்டியாய் நின்ற வேல் முருகா, உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா. ஆண்டியாய் நின்ற வேல் முருகா, உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா. பழம் நீ அப்பனே முருகா, பழம் நீ அப்பனே முருகா. ஞான பழம் உன்னை அல்லாது பழமேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. குன்றாரும் குடிகொண்ட முருகா, பக்தர் குறை நீக்கும் வள்ளல் நீ அல்லவோ முருகா. குன்றாரும் குடிகொண்ட முருகா, பக்தர் குறை நீக்கும் வள்ளல் நீ அல்லவோ முருகா. சக்தி உமை பாலனே முருகா, சக்தி உமை பாலனே முருகா. மனித சக்திக்கு எட்டாத தத்துவமே முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. பிரணவப் பொருள் கண்ட திரு முருகா, பரம்பொருளுக்கு குருவான தேசிகா முருகா. பிரணவப் பொருள் கண்ட திரு முருகா, பரம்பொருளுக்கு குருவான தேசிகா முருகா. ஹரஹரா ஷண்முகா முருகா, ஹரஹரா ஷண்முகா முருகா என்று பாடுவோர் எண்ணத்தில் ஆடுவாய் முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. அன்பிற்கு எல்லையோ முருகா, உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா. அன்பிற்கு எல்லையோ முருகா, உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா. கண் கண்ட தெய்வமே முருகா, கண் கண்ட தெய்வமே முருகா. எந்தன் கலியுக வரதனே அருள் தாரும் முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. முருகா முருகா Evergreen, a beautiful song, and the voice by T.M. Soundarajan. Alagendra sollukku Muruga. The beauty itself is Muruga. The beauty that personifies in every way as Lord Muruga. Alagendra sollukku Muruga. Beautifully, beautifully said. Kali Yuga Varadan. That is what Lord Muruga is. Kali Yuga Varadan means Lord of the Kali Yuga that we're facing. Whatever we're facing, the disruption, destructiveness that we face in our lives, our stressful lives that we live, our disturbances that we receive from many sources, for us, some sort of obstacle that's keep preventing us from moving forward. That's what the protection is needed. And Lord Muruga is always ever so giving, ever so loving. It is said in the Puranas, Lord Muruga is a ahimsavadi. Now, what is ahimsavadi? I'm sure you would have heard that, ahimsa.
or ahimsa, as you would learn it in your history lesson. If you could go back and remember, Mahatma Gandhi was ahimsa. Ahimsa meaning a person who does not use any sort of violence, any sort of destructive ways to get what they want. They do not fight in a destructive way to get what they want. And it is believed that Lord Muruga is that, as he, for Surabatman, he destroyed his ego, destroyed his anger, destroyed his destructiveness, but did not destroy him, did not perish him, or did not slay him in a sense that he is dead forever. In fact, he became into different forms that he has taken. So that's how Lord Muruga is. He destroys your enemy that you have within you and externally. So there's a lot of things that sometimes we do to ourselves that is harmful to ourselves, knowingly, unknowingly. And that's what Lord Muruga takes that pain away from us, our self-destructiveness from away from us, shows us the right path to take and to live a blissful life. That's why those days, Makkale, they said, கோயில் இல்லா இடத்தில் குடியிருக்க வேண்டாம். So, கோயில் இல்லா இடத்தில் குடியிருக்க வேண்டாம். Do not live in a place where you do not have a temple. Do not live in a place where you do not have a temple. And why they said that? It's not because we need to glorify the temple, or we need to make the temple a beautiful place, a productive place. No, it is for us to benefit from it, because not every home is equipped with the energies that we need to receive. Yes, we have our prayer place. Yes, we can pray anyway, but the temple is equipped with those energies, with the kumbhabhishekams that is done, with the granite stone that is placed in the temple, with the gold copper coins underneath, with the gobram having the copper plating on top, and the grounding that we receive when we in the temple, the positive energies of all the chantings. How many chantings you've been hearing every time you go to the temple? The makkal who chants together, everyone chants, no matter what sort of feeling that they are coming in. Once they're in the temple, they are chanting, and the mere fact that they are chanting that name, it creates an energy. It creates an energy around you that you received for a calmer mind, for a peaceful mind, and for living a life, a proper, peaceful, holistic life. Health-wise, it helps your blood flow properly. It helps the serotonin, balancing of the serotonin in the brain, the chemical in the brain, which is so important. And we speak about mind health all the time. Here we can receive so simply by just visiting. You know, we go to India and we stand in long queues, Makale, to see the deity for few seconds. Here the temples are open door to you. It's like an open door policy where you can visit and get that. Even if you're unable to go in the festival times, go whenever you can to receive that energy, and you'll be able to have that healthy mind, body, and soul. It balances the brain, the chemicals in the brain. It makes the right and the left work simultaneously. And, you know, words always, it's so important, the words we chant. And each words, whether it's Om Namah Shivaya, Om Saravana Bhava, any words you chant, it creates a vibration around you, a protective layer around you, protecting you against evil eye, protecting you against any evil forces, any negativity that you may come across. Because we are with people. Though, you know, I said you're the first 5 people that you join, but we come across many people throughout the day, and we don't know the energies that we get or receive from them as we passing, as we shaking hands, as we hugging each other. We passing energies, and I hope and pray it's always positive when one hugs each other, filling each other's life with love and affection. Because when you do hug, and you hug with a positive note,
it calms you. It builds the dopamine in you that. It's a chemical that gives a happy feeling chemical. So when you hug more than 2 minutes, they say you pass on that happy chemical, which is the dopamine. So if that is so, it is positive, but we do not know, because when we greet like that. We shake hands, we hug each other. And I think Corona had put that stop by saying vanakkam to each other and just folding hands. And I suppose that's why in our culture, where we come from, we just fold hands instead of shaking hands. So because we do not pass the energy, because there is a whole lot of magnetic field, Makale, around us, and the energies. And that's why when you go to funerals, when you go to any sort of mourning place, it's said before you enter the home, wash yourself, so you do not carry that negative energy into your homes. And that's why it's important that கோயில் இருக்கும் இடத்தில் கோயில் இல்லா இடத்தில் குடியிருக்க வேண்டாம், கோயில் இருக்கும் இடத்தில் குடியிருக்கணும். Live where there is a temple, because you'll be able to get that blessing. And if you're able to, we all have transport nowadays, or different means of transport. If you're able to go and see these different festivals, be there, get that blessing, be in that vibration where everyone is chanting, and I promise you, you'll receive that vibration. And if you're unable to do so, go when, and you're not a person who are willing to be around people. Even on Pangniotram Day, during the day, the temples are generally quiet, and you want to just go and sit and meditate yourself, you will still receive that energy, because these festivals, this period of time, Makale, is specified to be more energy than other days when you pray. So why not receive that energy, that wellness within you, so you can go on with life no matter what you face, because it builds that protective layer around you. So yes, here's Arupadai Veedu Konda Tirumuruga coming for you. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படை தன்னிலே வருமுருகா, முருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படை தன்னிலே வருமுருகா, முருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன், முருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு, வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு, ஆண்டியின் கோலமுற்று மலை மீது, ஆண்டியின் கோலமுற்று மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு, நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து, நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து, ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து, நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து, தந்தைக்கு உபதேசம் செய்த மலை, தந்தைக்கு உபதேசம் செய்த மலை, எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை, எங்கள் தமிழ் திருநாடு கண்ட
பொறுப்பெடுத்து தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு அறுபடை வீடு கொண்ட திருமுருகா குறுநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு குறுநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா தேவர் குறை தவிர்த்து சினம் தணிந்து பள்ளி தெள்ளு தமிழ் குரத்தி தன்னை மணந்து தேவர் குறை தவிர்த்து சினம் தணிந்து பள்ளி தெள்ளு தமிழ் குரத்தி தன்னை மணந்து காவல் புரியவென்று அமர்ந்த மலை காவல் புரியவென்று அமர்ந்த மலை எங்கள் கன்னித் தமிழர் திரு தணிகை மலை தணிகை மலை திரு தணிகை மலை அறுபடை வீடு கொண்ட திருமுருகா கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு அடியவர்க்கு கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை தங்கமயில் விளையாடும் பழமுதிர் சோலை மயில் விளையாடும் பழமுதிர் சோலை முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படை தன்னிலே வருமுருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா முருகா முருகா Southside 107.2 FM. தமிழ் மொழி காத்த தலைவனையா ஞான பழம் கேட்ட குழந்தையா அப்பனுக்கு பாடம் சொல்லி ஆறுபடையாட்சி செய்யும் ஏசாமி முருகனையா வெற்றிவேல் முருகனுக்கு
பாலசுப்பிரமணிய சாமி என்பார், கார்த்திகேயன் என்பார், சுவாமிநாதன் என்பார், முக அமுதன் என்பார், பாலசுப்பிரமணியன் என்பார், கருணாகரன் என்பார், கதிர்காம கந்தன் என்பார், கதிர்வேல சுவாமி என்பார், சேனாதிபதி என்பார், கதிர்வேலன் என்பார், பரமகுரு என்பார், முத்துக்குமாரன் என்பார், சூரனை கூறு போட்டவனாம், சுனாமியை விரட்டி விட்டவனாம், யோகர் கொடுத்த பொக்கிஷமாம், பஞ்சாமிரத பிரியனாம், பத்துமலை சுவாமியாம். அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப ரொம்ப சின்னவனா சுவாமி. சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேல நம. தமிழ் செல்வன் என்பார், சத்குணசீலன் என்பார், மயூர வாகனன் என்பார், மருதமலை ஆண்டவன் என்பார், சென்னிமலை சுவாமி என்பார், சிவன்மலை வேலா என்பார், ஞானபடி வேலன் என்பார், வேலாயுத சுவாமி என்பார். அழகான தேரினில் அருளாடும் ஐயனே கந்தவடி வேலனையா, ஆனந்தம் கொண்டு ஓங்கார வேலா வெற்றி வடி வேலனையா, ஆறுமுக வேலா தண்ணீர்மலை குமரா சக்தி சிவபாலனையா, பச்சமையில் ஏறி வாராயோ அப்பா பாலதண்டாயுதவாணி அப்பா, பாலதண்டாயுதவாணி அப்பா. எங்கே மனம் எங்கள் முருகரவர் இல்லாத இடமும் இல்லை, எங்கே மனம் எங்கள் முருகரவர் இல்லாத இடமும் இல்லை, மக்கள் மனதில் குடியிருக்கும் வேளா மக்கள் அறிவதில்லை, மக்கள் மனதில் குடியிருக்கும் வேளா மக்கள் அறிவதில்லை, நீ இல்லாத இடமும் இல்லை, பேசில்லாத பேரும் இல்லை, பால் கபடி பன்னீர் கபடி சந்தன கபடி மச்ச கபடி வேலவா வெல்முருகா வெல்முருகா அடிவா அடிவரா அடிவரா எங்க வேலனே தை மாச திருநாளில் காணும் கஞ்சனே, அடிவரா அடிவரா எங்க வேலனே தை மாச திருநாளில் காணும் கஞ்சனே, எங்கே மனம் எங்கள் முருகரவர் இல்லாத இடமும் இல்லை, எங்கே மனம் எங்கள் முருகரவர் இல்லாத இடமும் இல்லை. சுப்பிரமணிய சுவாமியப்பா சுங்கப்பத்தானி முருகனப்பா பாட்டெடுத்து பாட வந்தேன் கல்லுமலையின் முருகனப்பா செந்தில் முருகன் சுவாமியப்பா அல்லும் பகலும் முருகுதப்பா பத்து மலையின் முருகனப்பா சக்தி கொண்ட கதிர்வேலா லக்கா கோவில் சுவாமியப்பா வெள்ளி ரதத்துல வாருமையா டோர் வாரு முருகனையா, எங்கே மனம் எங்கள் முருகரவர் இல்லாத இடமும் இல்லை, எங்கே மனம் எங்கள் முருகரவர் இல்லாத இடமும் இல்லை. முருகன் இல்லாத இடம் இல்லை. There is no place where Lord Muruga doesn't come and protect you and save you. If you call him as a child, he'll come as Kulandai Devam, Kulandai Vettivel Murugan. He can be your brother if you want him as your brother, or your son for the elders who see him as a child, as a son. And also as a father, if you look at him, he'll protect you. By any form of Lord Muruga, you invite him into your lives, he will always protect you. Take your children, Makale, teach them from small. Lots of things in our religion, culture, tradition is for our benefit, for us to have that wholesome life that we deserve.
And from small, when you teach them, you're passing to your next generation, and further on, they will teach it to their children, and it will carry on. If you notice many small temples, there are many temples that there are elders only there. We don't see the youth anymore in many of the temples, Makale. And this is why I dedicate this first 1.5 hour on my weekend Visesham, since it is a morning program. I dedicated to this because I want you to know, I want the youngsters to know. So spread this knowledge, whoever is listening, spread the knowledge of why we do what we do, the reasons behind what we do, and invite the youth to come into the society and community where we grow the culture, tradition, because who we are as South Indians, the roots that we come from is so important, Makale, to live that life of, it's a good life, Makale. It is a good life if you live it fully as how it meant to be, with the herbs and spices we have, with the strong value system that we have. It gives you a sense of purpose in life, a position in life where you can go forward with it. And it gives so much value to every relationship in your life, meaningful life that you can lead peacefully. And that's what we seek for, happiness and peace, Makale. And humans are not made to be happy alone. It is not, no matter how much we say that it is possible. And I'm sure you can manage your work yourself if you have a good, strong foundation. But at the same time, when you have people around you that can relate to you, that can comfort you, that can be there for you, that has so much of meaning. And the more we instill that sort of value, more we will build that community who's been there for each other. And that's the roots we come from. We've always been there for each other. And we need to build that back, bring the youth back in, absorb them into this so they're able to carry it forth to the next generation. Many temples, many societies and functions, you'll see that the youth are fallen away and the elders are there. And once the elders are gone, Makale, what's going to happen? What is going to happen to our tradition, our roots, our culture that we should be so proud of, that sets back ages and ancient text from far beyond our imagination? And many a thing that the Western society and Western science are taking into account of being how important it is, how holistic it is, and how it's important to the mind, the brain, the health. The mantras itself, many universities actually in foreign countries, many schools in foreign countries have taken to the mantras because it actually stables the mind. And yet we somehow falling away from it, and we need to get back there, Makale, be informed of what we do, why we do, spread that knowledge so we get the youth involved, because they are our next generation who's going to take it forward. Yes, Makale, with that, going to be reading all your messages because you give us the Southside FM, Southside FM, the station. I got so emotional with the talk that I've just given. Yeah, so Southside FM, it is a weekend Visesham with your Chelakanama. All those watching on Facebook and all those listening to us in various medium, the WhatsApp lines, your messages will be read after this song.
திருமுகத்தை பாரு அந்த கட்டணம் கிடைக்கணும் நான் வேற கூறு வேலவா வண்டி வேலவா ஓடி வா மயில் ஏறி வா வேலவா வண்டி வேலவா ஓடி வா துணையாக வா கந்தனே கடம்பனே வெற்றி வண்டி வேலவனே ஆறுமுக பாலகனே வா வா செல்வனே முருகனே முத்தமிழின் மூத்தவனே பச்சமையில் ஏறி இங்கு வா வா சக்தி சிவனின் செல்லவடி வேலா நித்தம் தொழுதால் காட்டும் குமரேசா துன்பம் விலகும் உண்ணாமம் சொன்னாலே வேல் முருகா வெற்றி வேல் முருகா ஆறு படை கொண்ட ஆறுமுக நாதா வேலும் துணை கொண்டு ஏது பயம் சீலா மாயமோடும் முப்பாவை பட்டாளே வேல் முருகா வெற்றி வேல் முருகா ஆறுமுக நாதா என் செந்தில் வண்டி வேலா என் கந்தகுரு நாதா நீ இங்கே ஓடி வா குன்றக்குடி நாதா என் வெற்றி வண்டி வேலா என் செவல் கொடி வேலா நீ இங்கே ஓடி வா வேலா இங்கே ஓடி வா என் வெற்றி வண்டி வேலவனே இங்கே ஓடி வா என் செவல் கொடி வேலவனே இங்கே ஓடி வா வேலவா வண்டி வேலவா ஓடி வா மயில் ஏறி வா வேலவா வண்டி வேலவா ஓடி வா துணையாக வா கந்தனே கடம்பனே வெற்றி வண்டி வேலவனே ஆறுமுக பாலகனே வா வா செல்வனே முருகனே முத்தமிழின் மூத்தவனே பச்சமையில் ஏறி இங்கு வா வா சுற்றுமலக்காடிய கந்தவாளு வீடு வண்ண காவடிய தூக்கிக்கிட்டு படிகளை ஏறு வெள்ளிரத தேரு முருக திருமுகத்தை பாரு அந்த கண்டனருள் கிடைக்கணும் நான் வேற கூறு வேலவா வண்டி வேலவா ஓடி வா மயில் ஏறி வா வேலவா வண்டி வேலவா ஓடி வா துணையாக வா வேலவா வண்டி வேலவா ஓடி வா மயில் ஏறி வா வேலவா வண்டி வேலவா ஓடி வா துணையாக வா Weekend Visesham it is with your Chelakanama. Beautiful morning celebrating Lord Muruga as we started Pangni Uttram flag hoisting yesterday and the 10-day festival leading to the Pagni Uttram Kavadi and the Tirukalyanam that will take place. And we will be speaking more on that every morning on Weekend Visesham till March 24th when it is the Pangni Uttram Tiruvala. The main Uttram day is on the March 24th. So till then we will be speaking on Weekend Visesham. So lots in store on Weekend Visesham for you always with your Chelakanama. Let's get to your messages. Let's read the WhatsApp messages. First we have, let's see, lots of messages that has come through. We have Pam Naidu of Yellowwood Park who says, Kale Vanakam, Alagana Arumechela Kanama. Saturday blessings to you and the family and Southside FM. Makal, Mika Nandri. We have greetings from Rani. We have Sharon who says, Kale Vanakam, dear Akka. Trust you are well. What a vibrant song. Just loving it. Wishing a blessed Pangni Uttram Kavadi festival to all the devotees that's observing. Have a blessed weekend. Lots of love and blessings. That's from Sharon Naidu of Newlands. We have Selvi Sivalingam. I didn't see you, Selvi Ma, for some time. I hope you're keeping well. And welcome to the show. She says, Vanakkam Alagana Chelakanama Lalita Avargal. Listening to the beautiful music and your informative topic and on Tamil Murugan. I always get goosebumps when I listen to Murugan music. Have a blessed, a positive and safe day, my dear. Sending you lots of love. And that is from Selvi Sivalingam. We have a greeting from another Selvi. And we have a good morning greeting from Siva. Hi, Siva. Greetings to you.
And we have Mrs. Governor of Johannesburg who says, Vanakkam dear, hope you're well. What a way to start day with Lord Muruga, enjoying every bit. I'm full of energy. Thanks for the lovely program. You have a blessed day. Mikka Nandri ma, Mikka Nandri. We have Managi who says, Vanakkam and good morning, my sweet Lalita. Wishing you a blessed weekend and love you too. Blessed. That comes from Managi. We have Lizzie of Claywood who says, Kali Vanakkam Chelakanama and the Muckle of Southside FM. Trust you're all well. Thank you, Chelama, for the beautiful show and talks on Pangani Uttram. Really feeling blessed. I want to wish my son a happy and blessed 22nd birthday for today. What is your son's name, Lizzie? Wishing him a very, very, very happy birthday from Southside FM and from you, Lizzie of Claywood. Happy 22nd birthday. And we have all the way from, let's see, this is from Malaysia who says, good morning from Devan Pillai, Silver Glen. He is from Silver Glen. He does the wheelchair to go to the Batu Caves, and he's carried 175 stairs in the Batu Cave, Muruga Temple, all the disabled people that wishing to go to the temple often goes by him. I go every year to back to caves for the Kavadi, and he enjoys it. Mika Nandri for sharing that with us. He has sent a voice clip, so let's listen. Hi, good morning, ma'am. My name is Devin Pillai. I'm a guy in a wheelchair. I'm enjoying your Muruga special this morning. I am a paraplegic on a wheelchair, and every year I go to Batu Caves for Kavadi. Uturum Karangal is Helping Hands of Malaysia. They carried all the wheelchair people up Batu Caves. I went up the second time this year, January, and they are building a escalator there, so old people and disabled will be able to go up easier when you attend the Kavadi festival at Batu Caves in Kuala Lumpur, Malaysia. When I arrive in Malaysia, it's just a magnet that attracts me to the Murugan temple. The atmosphere there is electric. It's something you can't explain. You have to be there to experience it. I really enjoy going there. Although I travel alone, it's a bit difficult, but I manage. Thanks to Muruga's blessing. Yes, indeed, sir. Even though being on a wheelchair, you still travel to the Batu Caves and you're able to go every year. You're definitely blessed. And it is always said that if you're able to visit places of pilgrimage, places that holds high importance, God has called you there. God wants to see you there. So you're indeed blessed to have been able to go even though being in the wheelchair. And thanks to the Udavam Karangal who actually gives help to those in wheelchair and able to go. So Makale, if you are of older age and you're unable to walk, there is Udavam Karangal, this foundation that helps these people actually go and see Lord Muruga through wheelchair. So yes, Mika Nandri for sharing that with us, Devan. And here's Sundari who says, Vanakkam Chelakanama, trust you are well. Wishing you and all our Makal well during this auspicious period of Pangani Utram. May you be blessed with good health and happiness. We will be celebrating the marriage of Lord Shiva to Parvati on Sunday, 24th of March, and receiving their blessings, enjoying the devotional songs. Love and wishes to Pichiamal Nagaratnam. Yes, Pechiamal Nagaratnam, you have become famous in Southside FM. Yes, thank you for all the love you'll share with each other. You're mostly welcome. You're most welcome. And thank you for the message, Sundari. We have Devishni who says, Vanakkam Akka, trust you are well. It's always a pleasure having you with us. You always teach us something new every week. And for that, I thank you. Have a blessed day, Akka. Lots of love from the girls and myself. Mika Nandri, Devishni, missed you last week. Here's Vasagi Chinsami who says, Kale Vanakkam Lalita, awesome talk on Pagni Utram and the significance of the prayer. Thoroughly enjoyed every bit of it this morning. May you receive Muruga's blessings in abundance. Romba Nandri. Nanu Mama, Mikka Nandri. Let's see, Deshni Pillai, Saturday blessings, Ma, listening to the lovely music. When is your April Kavadi, Deshni? We'll let you know, darling. We'll let you know. And we have
Kugesan Pillai, who says, Vanakamma, how are you? Thank you for the beautiful Murugan songs. Lord Muruga's blessings to you. My pleasure, and I've enjoyed it as well. I love being here with y'all and able to pass the small knowledge that I could. And yes, please pass it on, Makale, because I want the youth involved. I want everyone involved in celebrating and taking it to the next generation. Mika Nandri. And yes, we will get to the Facebook messages after this song. Here's a weekend Visesham special, Maluga, coming for you. Kama Karvan. மலத்தேன் கணக்கா இனிப்பா தேங்காவா உடஞ்சே சிரிப்பா எனத்த மனசில் நினைப்பா கேட்டாலோ முறைப்பா மறைப்பா வெள்ளப்பட்டாட்டம் மல்லி முட்டாட்டம் முன்னா நின்ன ஏன் நெஞ்சு புட்டாட்டம் அறிவோ ஏறலாம் அழகோ தாராளம் ஒரு சொல்லு கல்லும் துள்ளும் மல்லுகா கண்ணம்மா ஜலம்மா கண்ணம்மா ஜலம்மே கண்ணம்மா ஜலம்மே கண்ணம்மா ஜலம்மே வீட்டில் கொஞ்சம் வேனில் கொஞ்சம் ஒரு ஸ்கூப்பில் சாமதி கொஞ்சம் ஸ்ட்ராபெரி கொஞ்சம் ஒரு ஷாப்பில் உனக்கு விட்ட கவிதை கொட்டும் உரசு கிட்ட அழக மட்டும் மை 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 girl oh my new girl oh my new girl oh my new girl oh my new girl குழல கார் குழல என்ன வீசி போனா கொஞ்சம் பேசி போனா பொண்ணு நியாயம்தானா நிழல நிழல என்மை பூசி போனா ஆசை பேசி போனா கதை கொள்ள கானா விரல பூவிரல் என்னை கொஞ்சம் தீண்டி கொஞ்சம் எல்லாம் தாண்டி பாஞ்ச டேஞ்சர் தாண்டி உதடு தேனுதடு சுடி தேடி எங்க முத்தம் தந்து வீங்க இங்க நீங்க வாங்க துளியா துளியா உன்னை நான் குடிக்க எதுல தொடங்க எதுல முடிக்க நீ தொடங்கலாம் ஒரு முடிவு வேணும் இனிமேல பத்திக்க எல்லாமே தித்திப்பேன் கணக்கா இனிப்பா தேங்காவா உடஞ்சே சிரிப்பா எனத்த மனசில் நினைப்பா கேட்டாலோ முறைப்பா மறைப்பா வெள்ளப்பட்டாட்டம் மல்லி முட்டாட்டம் முன்னா நின்ன ஏன் நெஞ்சு புட்டாட்டம் அறிவோ ஏறலாம் அழகோ தாராளம் ஒரு சொல்லு சொன்ன கல்லும் துள்ளும் மல்லுகா கண்ணம்மா ஜலம்மா கண்ணம்மா ஜலம்மே கண்ணம்மா ஜலம்மே கண்ணம்மா ஜலம்மே கண்ணில கொஞ்சம் மணில கொஞ்சம் ஒரு ஸ்கூப்பில் சாமதி கொஞ்சம் ஸ்ட்ராபெரி கொஞ்சம் ஒரு ஷாப்பில் உனக்கு விட்டா கவிதை கொட்டும் உரசு கிட்ட அழக மட்டும் மை 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 girl Southside 107.2 FM. ரெண்டுல ஒண்ணு பார்க்கலாம்
நான் நின்னாலும் பதறாம இருந்தாட பீஸ்ட் நீ தாண்டா ராமம்மா ஹே ராமம்மா ஜலிய ஜிம்கானா ராசம்மா ஹே ராசம்மா கெடுங்கானா ராமம்மா ஹே ராமம்மா ஜலிய ஜிம்கானா ராசம்மா ஹே ராசம்மா சொன்னது சரிதானா சரிதானா சரிதாப்பா. ஜலிய ஜிம்கானா ஜலிய ஜிம்கானா ரொம்ப தயங்கி நிக்கிறிய ரொம்ப பார்த்து ஓடுறிய ஐயோ ஒன்ன நீயே குறைச்சி எடை போட்டு பாக்குறிய சும்மா வெயிட்ட காட்டணும்டா நம்ம மோதி பார்க்கணும்டா நண்பா எவன் வந்தாலும் அலற விட்டு கெத்த காட்டணும்டா கையில தான் நீ பிடிச்சாலே பிரச்சனை தீராதே தூக்கியத நீ எரிஞ்சாலே டென்ஷன் ஏறாதே ஊருக்கு தான் நீ பயந்தாலே வேலைக்கு ஆவாதே யாருக்குமே நீ அடங்காத வெற்றிய விடாதே புலம்புறவன் தமாசு எதிர்த்து நின்னா நீ மாசு மனசில் ஒண்ணு நினைச்சா அது நடத்தணும் நண்பா ஒரு முறைதான் தொட்டாலே மேல கைதான் வச்சாலே திருப்பி அதை கொடுத்தாட பீஸ்ட் நீ தாண்டா ராமம்மா ஹே ராமம்மா ஜலிய ஜிம்கானா ராசம்மா ஹே ராசம்மா கெடுங்கானா ராமம்மா ஹே ராமம்மா ஜலிய ஜிம்கானா ராசம்மா ஹே ராசம்மா మావా ఎంతైనా పర్లేదు బిల్లు మనసు బాలేదు ఏసేస్తా ఫుల్లు గుండెలో తుల్లు గుచ్చింది ముళ్ళు చెప్పుకోలేని బాధే డబ్బల్లు మారిపోయే లోకం చెడ్డోళ్ళంతా ఏకం నాజుకైన నా బోటోడికి దినదినమొక నరకం యాడో లేదు లోపం నా మీదే నా కోపం అందనన్న ఆకాశానికి ఎంత కని ఎగబడతా ఎవరికెవరు అయినోళ్ళంటూ ఉన్నా గాని లేరే ఏ వావి వరస పేరు పిలుపు అన్ని నోటి చివర విసుగు పుట్టి ఇంకిపోయే కళ్ళల్లో కన్నీరే ఎటు తిరిగి చూడు మనకి మనమే పన్నెన్నో నిల్లవరే Weekend Visesham it is with your Chelakanama, and we are at 7:45. Back to the messages as promised. Here's Facebook messages that has been coming through. We have a Vanakkam from Rani Naika. We have Devishni Mudli who's greeted us. Dina Naidu who said, Inia Kale Vanakkam Alagana Chelakanama and Makal enjoying the divine rendition. Have an amazing day. Saloshni Naidu says, beautiful devotional songs on our Lord Muruga, loving them. Dhanapal Kistia says, good morning, Sister Lalita. Selvi Sivalingam says, sends her greeting and love.
And she says, dynamic voice of the great Govindarajan. She enjoyed it. She enjoyed the super hit songs. She enjoying the Muruga songs this morning. And we have Pratibha Reddy who says, good morning, Lalita. Beautiful memories all these songs are bringing. We have Morgan Kiston who says, Vanakkam Lalita, may you be blessed with an amazing day. It's a pleasure listening to you always. Mikka Nandri. And Selvi Sivalingam goes on to say this classic brings back lots of beautiful memories. Yes, it does, Makale. Classic songs always brings back so much of memories. It just reminds us of where we were. We like time travel whenever that happens. Swaminathan Reddy says, jolly good morning, guys. Dolly Pillai says, Vanakkam and have a wonderful day. Sundri Naika says, I'm watching you live. Mikka Nandri, and she's saying she's enjoying the beautiful songs. If I miss out anyone, please apologies from my side, because this is the only messages that I can view. Sometimes it's like that on a live view, that you cannot see all the messages at the same time. So yes, Mikka Nandri for being with us on Southside FM this morning. Weekend Visesham it is, and we will get back to the WhatsApp messages. But after the song, lots in store in Weekend Visesham. Yenna solla poigai round, the witty guessing game show on cinema is still to come. And our special celebration for this day today is Shreya Ghoshal. So we'll be listening to all her top songs soon. So yes, stay tuned to Southside FM 107.2. சின்ன பொண்ணு சேல செண்பகப்பூ போல, சின்ன பொண்ணு சேல செண்பகப்பூ போல, எங்கே மாறாப்பு மயிலே நீ போ வேணா வீராப்பு. வழி தெரியாத ஆறு இது, இத நம்பித்தானா ஓடுவது. மனச தாழ் போட்டு மயில நீ போ வேணா விளையாட்டு. சின்ன பொண்ணு சேல செண்பகப்பூ போல,
నువ్వు నవ్వుకుంటూ వెళ్ళిపోమాకే నా గుండెనేమో గిల్లిపోమాకే చిన్ని చిన్ని కళ్ళే అందం ముద్దు ముద్దు మాటలు అందం బుజ్జి బుజ్జి బుగ్గల మెరుపే ఎంతో అందమే ముక్కు మీద కోపం అందం మూతి ముడుచుకుంటే అందం జుంకాలలా ఊగుతూ ఉంటే ఇంకా అందమే నీ పిచ్చి పట్టిందిలే అది నీ వైపే నెట్టిందిలే ఏమైనా బాగుందిలే నువ్వు ఒప్పుకుంటే జరుపుకుంటే జాతరలే నువ్వు నవ్వుకుంటూ వెళ్ళిపోమాకే నా గుండెనేమో గిల్లిపోమాకే నువ్వు తప్పుకుంటూ వెళ్ళిపోమాకే పిల్ల నిన్ను హత్తుకుంటూ ఉండిపోతానే నా లీడర్షిప్ క్వాలిటీస్ నచ్చాయట. వీడో రానా దగ్గుబాటి వీనికో లీడర్షిప్ క్వాలిటీస్ 100% పక్కా. మా అమ్మాయి తెచ్చిపోయిందిరా. డిటెక్టివ్ ఫోన్ మనం ఫస్ట్ నుంచి అనుకున్న అమ్మాయిరా ప్రవళిక. ఇప్పుడే ప్రణవంతం లేచిపోయిందంట మామ. అరే యాదగుట్ట అంటే మనం చెప్పరారా? ఈ తిరిగే తిరుగుడు గుడి చుట్టూ తిరిగితే దిగి వచ్చి దేవతే వరమిస్తానంటదే నువ్వు కొంచెం కరిగితే ప్రపంచం మునగదే ఈ పంతం వదిలితే యుగాంతం రాదులే నువ్వు నవ్వుకుంటూ వెళ్ళిపోమాకే నా గుండెనేమో గిల్లిపోమాకే నువ్వు తిప్పుకుంటూ వెళ్ళిపోమాకే పిల్ల నేను తిట్టుకుంటూ ఉండిపోలేనే ఇదిగో నాకు యుఎస్ లో సీట్ వస్తే మాత్రం 3 months లో వెళ్ళిపోతా. வாங்க கேளுங்க வணக்கம் சொல்லுங்க come join me உங்கள் செல்ல கண்ணம்மா லலிதா சாம்பசிவ குருக்கள் on Southside FM 107.2 weekend Visesham it is kickstarting your weekends with your favorites hits songs that top the charts and which are evergreen and soulful to you. Different genres that you would hear only on Weekend Visesham. Your greetings, airing your views, messages, wishes, all read on air because you are Makal. It what keeps us giving you the best in South Indian music. And yena solla poigra around our witty guessing game show on cinema where you could be the winner every day, every weekend with the Weekend Visesham because you're always a winner on Weekend Visesham. So lots in store. Keep that chat coming and let's listen to the soulful music of Weekend Visesham. Here's for you, Mardani. மருதாணி செவப்பு செவப்பு மகராணி சிரிப்பு சிரிப்பு மருதாணி செவப்பு செவப்பு மணமேட நனப்பு நனப்பு பொம்மி நடந்து வர கும்மி அட்டிங்க ஜொரதாலி சூட போறா அம்மி மீதிக்க போற அன்ப வெதைக்க போற தாய் வீட்டு சீரா ஏ தவுளு அடிக்க நாயன ஒழிக்க நேர நெருங்குதடி அச்சத அச்சத ஓ மேல தூவ விரட பிடிக்க விரத முடிக்க வரம் தெரிஞ்சுக்கடி
மருதாணி சிவப்பு சிவப்பு மகராணி சிரிப்பு சிரிப்பு மருதாணி சிவப்பு சிவப்பு மனமேட நினப்பு நினப்பு என்ன சொல்ல போகிறாய் 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 என்ன சொல்ல போகிறாய். பசி வந்தோன்னே டேய் ஏதாவது திங்கிற கொடுங்கடா அப்படின்னு பின்னால் உட்காந்து நான் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துருக்கேன். அப்போ அதே ஒரே ஒரு ஆப்பிள் இருக்குது சாப்பிடுங்கன்னு எடுத்து கொடுத்தான் கையில். நான் ஆப்பிள் எடுத்து முன்னால் அந்த காம்பு இருக்குல்ல மேலே அதை மட்டும் கடிச்சிட்டு இதைத்தானே வெளியே போடணும், ஆப்பிளை வெளியே போட்டு அது போயிடுச்சு. 10 கிலோமீட்டர் தாண்டிடுச்சு. அதை திருப்பி வண்டி எடுத்துடுறா, அந்த ஆப்பிளை எடுத்து வர்றா, அது போய் இதுக்குள்ள கிடக்கு சாக்கடைக்கு. அதுக்கப்புறம் 40-50 கிலோமீட்டர் பட்னியாக. Have you listened to that voice? Do you know who it belongs to? Yenna Solapogirai round it is. And where you need to guess and tell me who this voice belongs to. Who is this person? Yes, if you got the answer, you know who it is. WhatsApp me on 074-345-4447. Here's back to the music for you. Here's Oh My Baby. నా కాఫీ కప్పుల్లో షుగర్ క్యూబ్ నువ్వే నువ్వే, నా కంటి రెప్పల్లో కాటుక ముగ్గు నువ్వే నువ్వే, నా చంపల కంటే నా చామంతి సిగ్గు నువ్వే నువ్వే, నా ఊపిరి గాలిని పర్ఫ్యూమ్ మల్లే చుట్టేస్తావే. ఓ మై బేబీ ఓ నీ బుగ్గలు పిండాలి. ఓ మై బేబీ ఓ నీకు ముద్దులు పెట్టాలి. ఓ మై బేబీ ఓ నా చున్నీ నీకు టై కట్టాలి. Craving for you na pillow pakkana novel nuvu, tripping on you na playlist vaipoyavu. Craving for you na pillow pakkana novel nuvu, tripping on you na playlist vaipoyavu. నా వేకపు కాలే వెచ్చకతాకే సూర్యుడు నువ్వేలే, నా బాల్కనీ గోడలు దూకే వెన్నెల చంద్రుడు నువ్వేలే, ఏ నూటికో కోటికో నాకై పుట్టిన ఒక్కడు నువ్వేలే, నే పుట్టిన వెంటనే గుట్టుక నీకు పిల్లవయ్యాలే. ఓ మా బేబీ ఓ నీ పక్కన వాలాలి. ఓ మా బేబీ ఓ నీతో చుక్కలు చూడాలి. ఓ మా బేబీ బేబీ ఓ నీ కౌగిలి కాడి పూరించాలి. Craving for you na pillow pakkana novel nuvu, tripping on you na playlist vaipoyavu. Craving for you na pillow pakkana novel nuvu, tripping on you na playlist vaipoyavu. Oh my baby oh my baby oh my baby oh na 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 my baby oh na 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 na.
It is 8:01 on Southside FM 107.2. You're listening to your Chilakandama Lalita Sambasvagurukul Weekend Visesham it is. And yes, back to your messages. We have Saloshni of Southgate Phoenix who says, Kale Vanakamai Chilakandama, may your Supreme from above always shower you with his richest blessings so you can continue showering your spiritual knowledge with our Southside FM Muckle. It's a beautiful way to start our weekend, enjoying the devotional songs on our Lord Muruga. Blessings to you always, sending you lots of love, hugs, and kisses. And this is Saloshni of Southgate Phoenix. Mika Nandri, Saloshni, Mika Nandri. We have Desan who says, Vanakam. Om Saravana Bhava. What a beautiful program. I simply just sat and enjoyed the discourse and the song meanings. Above is our Muruga at home. Wishing all my friends and family a blessed Pangni Utram festival. Can't wait to see you guys tonight at the Sri Muruga Koil Chariot Procession. Muruga Sharanam. This is from Desan from Verulam. Desan of Verulam has sent us a beautiful, beautiful Muruga picture, all adorned in his finery, beautiful garland I see. And thank you for sharing that with us, Desan from Verulam, that is. And we have Ronnie Govender who says, Kali Vanakamaka, thank you for a blessed and positive energy you sent out this morning. God bless you and your family. Wish you a safe journey home. Mika Nandri, that is from Ronnie Govender. Let's see, we have lots of messages coming in from who that person could be. So let's see who is right and who is the first one who got to get it right. We still got 2 more chances, Makale. So let's keep that fingers crossed. And if you still haven't got it, clues will be given. But I do see Pichemal Nagaratnam's message that has come through. So we will be played later on. So yes, Mika Nandri. Oh, we have Gonam who has joined us saying, Vanakkam Akapi, a beautiful program. Stay blessed. And that's from Gonam Tever. We have Rita Nadesan who says, Kali Vanakkam Chelakanukuti Kanama and Southside FM Makal locked on just now on this beautiful Saturday morning, the weekend Visesham. You didn't hear the discourse, do not worry. It is on the Facebook Southside FM essay. So if you can see that, I'm sure you can catch the missed part of Weekend Visesham. And she says, to all Southside FM Makal observing Pagni Utram Kavadi, best wishes. May the Divine Lord Muruga's blessings be upon you and your family. And most of our Makal know that in the North Coast, Phoenix is finding it very hard with the service delivery of power and water. That has been a big issue, Rita Nadesan, I think throughout. And I did see my father personally struggling without electricity, being old and being alone in Keso Manor Temple residence. It is not easy when there's no electricity at all. So I do know how much you all must be go through. It's depressing at times when you do not have water and electricity as well. You feel that horrible feeling of not being able to function as how you would normally function. So yes, let's pray together, Makale, that this issue of water and electricity in our Durban city, it gets sorted soon. And we have, she goes on to say that Pichemal Nagaratnam, Yelama Govender, and Sagodaran Ganapati Nagaratnam of Germany. She sends love and blessings to all the listeners who are listening to us from overseas. Mika Nandri, yes, to all the listeners, Durban and out of Durban and internationally, whoever is listening to us on Weekend Visesham Southside FM. Vanakkam and greetings to you, and thank you for your company this morning. We are enjoying beautiful music with lots of info. As always, it is a Weekend Visesham. Here's to Shreya Ghoshal's song. Let's listen to her beats. Andangaka Kondakari. The beautiful voice of Shreya Ghoshal.
ஏலா 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 ஏலம்மா ஏலா 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 ஏலம்மா ஓலா 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 ஓலம்மா ஓலா 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 ஓலம்மா அண்டங்காத்த கொண்டக்காரி அச்சு வெள்ள தொண்டக்காரி ஐயா ரெண்டு பல்லுக்காரி ஐர மீன் கண்ணுக்காரி பூவால் ஒரு போடு போட்டா செய்வ காட்டு வேட்டக்காரி காதல் வச்சோந்தே ராவில் பூச்சாண்டே பச்சை தண்ணிய ஒட்டு பார்வையில் பத்த வச்சாண்டே தாண்டி குடி தாண்டி தாவணி தொட்டேண்டி முத்தந்தான வேர்வையெல்லாம் சுத்தம் செய்யண்டி அண்டங்காக்கா கொண்டக்காரி அச்சு வெள்ள தொண்டக்காரி ஐயாரட்டு பல்லுக்காரி ஐர மீன் கண்ணுக்காரி போல் ஒரு போடு போட்டா சைவ காட்டு வேட்டக்காரி சீவா என்ற ஏவல் செய்வாயா என்ற பூவச் செய்வாயா இஞ்சி மரப்பா எடுப்ப பார்த்து கசங்கி போனேண்டி ஈர உதட்டில சூடு பரப்பி இஸ்திரி போடேண்டி ஜாலகாரா பரமகாடிகாரா பொன்னத்தே கனியில் என போல நினைச்சோம் பொன்னத்தே கனியில் என போல நினைச்சோம் பொன்னனா கடியில் கற்கண்டாக ஒளிச்சோம் பொன்னனா கடியில் கற்கண்டாக ஒளிச்சோம் அண்டங்காத்தா கொண்டக்காரி ஓ அச்சு வெள்ள தொண்டக்காரி யாரெண்டு பல்லுக்காரி மீன் கண்ணுக்காரி பூவால் ஒரு போடு போட்டா செய்வ காட்டு வேட்டக்காரி ஏலா 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 ஏலம்மா ஏலா 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 ஏலம்மா ஓலா 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 ஓலம்மா ஓலா 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 ஓலம்மா Yes, Andangaka Kondakari from the movie Onion. Vikram and Sada acted in this movie, and the music of Harris Jayaraj, voice of Shreya Ghoshal, KK Jesse Gift, and Saindavi. Beautiful, beautiful indeed. She won the National Award and a Filmfare Award at the age of 16 for her Bollywood debut in Devadas. Shreya has been honored by the U.S. state of Ohio, where Governor Ted Strickland declared 26 June as Shreya Ghoshal Day. And that's how beautiful her voice is, and she is recognized for her talent. So here's from the movie Yenakku 20 Unakku 18 Alagina Alagi Askava.
சில்மிஷம் செய்ய வஸ்தாவா அழகின் அழகி அஸ்காவா சில்மிஷம் செய்ய வஸ்தாவா அழகே அற்றை திங்களில் அன்றில் பறவையாய் ஓடி போகா நீயும் வஸ்தாவா பணம் வேண்டாம் நகை வேண்டாம் நீ வந்தாலே அஸ்காவா இனம் வேண்டாம் குலம் வேண்டாம் நீ இப்படியே வஸ்தாவா நாங்கள் உங்களை கூப்பிடுவோம் பாரதி கனவுகள் வாழ இதோ எங்கள் முன்னாலே செவ்வாய் வாசிகளே Alagina Alagi Askava. Singing did not come to Shreya Ghoshal by chance, but she had the singing in her from childhood. She started the music at the tender age of 4. Her mother was her guru. Then her first on-stage performance was at the club annual function. From here on, her journey just took by storm and has a successful career from the age of 6. Shreya Ghoshal, her beautiful music has obviously captured many hearts in many languages that she sang. Here's Chaka Chaka Lati coming for you. சக்க சக்கலத்தி நிலவேவா ஆசைக்கு வெக்கமில்ல தெரிஞ்சேவா ஹே சக்க சக்கலத்தி மழையேவா மூக்கத்த சேல கட்டில் முடிஞ்சேவா தட தட தடவென தரையில நடந்தவ கனவுல மிதந்திட கனிஞ்சேவா சட சட சடவென கதைகளை அளந்தவ தனிமையில் சிரிச்சிட துணிஞ்சேவா உசுர பள்ளிங்க போல் உருட்டிடவா உலக உரண்டைய புரட்டிடவா தொடாத ஆசை திரி தூண்ட மாமா மனச மிரட்டிடவா சக்க சக்கலத்தி நிலவேவா ஆசைக்கு வெக்கமில்ல தெரிஞ்சேவா சக்க சக்கலத்தி மழை
சொல்ல போகிறாய் என்ன 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 சொல்ல போகிறாய் அந்த ஏரியா அந்த மன்றம் அதே மாதிரி வர்த்தமலா வாலிபர் சங்கத்தை நிறைய உண்மையிலே ரொம்ப இடத்துல அதே போர்டை போட்டு வரைஞ்சி பசங்களாம் இருக்காங்க. அது மதுரை பக்கம்லாம் நிறைய இடத்துல இந்த மாதிரி சேச்சி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாரு. நம்மளாம் விஐபி இல்லை, கமல் சொல்றது விஐபி இல்லை அப்படின்னு. என்ன விஐபினா அப்படின்னு? வேலை இல்லாத பட்டதா. Have you listened to that voice? Do you know who it belongs to? Yenna solla pogirai. What is it you're going to tell me? Here's your clue for this morning on Yenna solla pogirai round. He is a comedian, a famous comedian of our era, 1990s and 2000s. And he always sends out these small clips of comedy where people actually mimic him and use it in their daily lives. His words that he uses in comedy, they actually use it in their daily life. How can I say? Basement weak, body strong, basement weak. Vandata ya, vandata. And there's a noise that he often makes even in a song. So if you know who it is, WhatsApp me your answer on 074-345-4447. A hilarious comedian that gives off comedy even in his appearance. So yes, you know the answer. WhatsApp me on 074-345-4447. Back to duet melody of Shreya Ghoshal coming for you. Malayanji, Malayanji. மயிலாஞ்சி மயிலாஞ்சி மாமேமோ மயிலாஞ்சி கையோடும் காலோடும் பூசேண்டி எனாஞ்சி கண்ணாடி போல காதல் உன்னை காட்ட பார்த்து நிற்கிறேன். கண்ணால நீயும் நூலை விட்டு பார்க்க காத்தாடியாக நானும் சுத்துறேன். சதா சதா சந்தோஷமாகிறேன். மனோகர வாசத்தால் உன்னால நானும் நூறாகிறேன். மயிலாஞ்சி மயிலாஞ்சி மாமா நீ மயிலாஞ்சி கையோடும் காலோடும் பூசேண்டி எனாஞ்சி கோயில் மணியோச கொலுசோட கலந்து பேச மனசே தாவுகின்றதே. தாயின் உடல் சூட்ட மறவாத குழந்தை போல உசுரே ஊறுகின்றதே. வெள்ளப்பூ கூட வெள்ளை நிலவாக தெரியும் கோலம் என்னவோ. கணக்கில்லாம வந்துவிடும் காதல் குழப்பம் சேதி அல்லவோ. அழகா நீ பேசும் தமிழ அறிஞ்ச ஓடாதோ கவலை. ஒரு நாள் தாலாட்டுவேனே மனக்கூட்டுல. மயிலாஞ்சி
பாசத்தாலும் நானும் நூறாகிறேன். Shreya Ghoshal, it is a beautiful voice of hers, and let's listen to her other song. Are meow meow, e meow meow. செல்லம் செல்லம் என்றாயடி, அத்தான் என்றே சொன்னாயடி, யாதுமாகி என் உள் நின்றாயடியே. செல்லம் செல்லம் என்றாயடி, அத்தான் என்றே சொன்னாயடி, யாதுமாகி என் உள் நின்றாயடியே. உன் கையில் நான் குழந்தையடி, என் கையில் நீ குழந்தையடி, ஒரு வார்த்தை சொன்னாலடி நாம் தாலி கட்டிக் கொள்வோம். Tell me now, tell me now, tell me, tell me, tell me now, tell me now, tell me now, tell me, tell me, tell me now. செல்லம் செல்லம் என்றாயடி, அத்தான் என்றே சொன்னாயடி, யாதுமாகி என் உள் நின்றாயடியே. Southside 107.2 FM. கண்டாங்கு கண்டாங்கு கட்டி வந்த பொண்ணு, கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. கண்டாங்கு கண்டாங்கு கட்டி வந்த பொண்ணு, கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. அந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரேண்டி, அந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரேண்டி, முத்தம் தரியா? கண்டாங்கே கண்டாங்கே கட்டி வந்த பொண்ணு, கண்டாலே கிறுக்கே துங்கஞ்சா வச்ச கண்ணு. இந்த கண்ணுக்கு 5 லட்சம் போதாது, இந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தீராது. தள்ளி நில்லையா? அடி போ வீடு தல்லா குளம் ஏ வீடு,
அரிக்குது நெத்திக்குள்ள துடிக்குது வெள்ளமொழி வெளிய தெரிய கள்ளமொழி மொழிக்கும் பொழுது என் உசுறு ஒடுங்குது இறக்கோல நடங்குது சின்ன சின்ன பொய்யும் பேசுற சில்லுன்னு தான் சூடும் ஏத்துற நாட்டு கட்ட தெரியாம மாட்டிக்கிட்ட ஏ ராசி என்றும் மன்மதனே கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிறுக்கே தூங்கஞ்சா வச்ச கண்ணு கண்ணுக்குள்ள இறங்கி இறங்கி நெஞ்சுக்குள்ள உறங்கி உறங்கி என்ன சுர பருகிற என்ன செய்ய நினைக்கிற அம்பு விட்டு ஆள அடிக்கிற தும்பு விட்டு வாழ பிடிக்கிற தாலி இல்லாத சம்சாரமே தடையெல்லாம் மின்சாரமே விளக்கேத்த வாடி வெண்ணிலவே கண்டாங்கு கண்டாங்கு கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு இந்த கண்ணுக்கு 5 லட்சம் போதாது இந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தீராது தள்ளி நிலையா கண்டாங்கே கண்டாங்கே கண்டாலே கிறுக்கேதோ கஞ்சா வச்ச கண்ணு Ganja vecha kannu. That's how powerful a woman's eyes is, and especially when you're in love. Your lover's eyes speaks their soul, they say. So that was from Jilla, Vijay and Kajal Agarwal acted in this movie. Music by D. Iman, Vijay and Shreya Ghoshal's beautiful voice. I think Vijay's songs, no matter when you play it, no matter how much you play it, it just sticks to you like glue. Shreya, we all know that Sanjay Leela Bansali was one who signed Shreya for her first playback song. But it's quite interesting to know that it was not Mr. Bansali, but his mother, Leela Bansali, who discovers Shreya's singing talent. It so happened that Leela Bansali noticed Shreya singing at the 75th special children episode of TV Sarigama Pa, that Sarigama Pa show, just like Super Singer, they have that Sarigama Pa show. She then called up Sanjay to watch Shreya singing, and he was so impressed that he gave her a chance in the next film. And this took her to eventually singing for becoming the voice of Paro in Devadas. So yes, Shreya Ghoshal, here's, let's see what we can listen to. Pona Usuru Vandariche from the movie Todari. Tanush and Kirti Suresh acted in this movie. D. Iman and Haricharan Shreya Ghoshal coming for you. போன உசுறு வந்துருச்சு உன்னை தேடி திருப்பி தந்துருச்சு போன உசுறு வந்துருச்சு உன்னை தேடி திருப்பி தந்துருச்சு இது போல ஒரு நாளே வரவேணா இனிமேலே நொடி கூட எட்டியிருக்காத என்னை விட்டு நீயும் முன்ன செல்ல நினைக்காத
உசுறு வந்துருச்சு உன்னை வாரி அணைக்க சொல்லிருச்சு இது போல இனிமேலும் நடக்காதே ஒரு நாளும் உன நானும் ஒட்டி இருப்பேனே என் கண்ணுக்குள்ள உன்னை வச்சு சிரிப்பேனே சேர்ந்து இருக்கும் உள்ளத்துல துணையாரு நமக்கு உள்ளத்துல உயிர் காதல் அடங்காது நெருப்பாலும் பொசுங்காது நடந்தாலே அது சுகந்தானே துணையாக நானும் வருவேனே சத்தியமா என் பக்கத்துல நீ இருந்தாலும் குளிரா மாறுவேன் ஆக மொத்தம் மரமெல்லாம் நான் சுமக்க விரதி கடனும் தீருமே ஆடி அடங்கும் பூமியில நாம ஆடி வதங்க தேவையில்லை ஒரு வாட்டி வரும் வாழ்க்கை துணிவோமே அதை ஏற்க சிரிப்போமே நந்தவனம் போல அது போதும் இந்த உயிர் வாழ போகுவர இந்த காதல் நம்ம காக்கும்னு நினைச்சா விலகும் வேதனை உகையிலும் நாம ஒத்துமையா போக போறோம் இதுதான் பெரிய சாதனை என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல என்ன ஏற்கனவே பழைய நடிகர்களை பார்த்தது, நிறைய படங்கள் பார்த்தது, உடம்புல நகைச்சுவை உணர்வு இருக்குது. அதுபோக தகப்பனார் வந்து நகைச்சுவை உணர்வு உள்ளவர், அந்த ஜீன்ஸு. அதுபோக நம்ம இந்த மக்களோட மக்களாக இருந்து வாழ்ந்தது, அங்கேருந்து அள்ளிக்கிட்டது, அது இன்னும் கிட்டத்தட்ட நம்ம. Have you listened to this voice? Do you know who it belongs to? Yenna Solapoigrai. What is it you're going to tell me? Let's see. I did give the clue that he is a famous comedian of our time. Often his whole body depicts humor, and he has entertained us for 2 decades already. He did start off earlier in smaller roles but became a biggest comedian of our times. And often his words are used for comedy as well. Whenever we want to troll somebody or we want to tease someone, we often use his lines. Vandata ya, vandata. Example. So yes, if you know him, WhatsApp me your answer. Soon we will be announcing the winner and all those who got the answer right. 0743454447 it is to answer that question. Yenna Solapogirai, what is it? Who is that person? Let me know. Yes, and let's get back to our messages before we go on to the songs.
Here's a voice note that has come through. I do not see a name, so I'm going to play the voice note, sir. I'm sure in the voice note your name will be said. Hi, this is Swami Reddy, and you're listening to Lalita of Southside FM. Keep it locked on. Here's wishing Priya Kistan a very happy birthday for today. All those celebrating birthdays, a very happy birthday goes out to your best wishes from Swami Reddy. Ooh la la, Scooby-Doo, Lalita, and all your listeners have a lovely weekend. Thank you. Mikka Nandri Swami Reddy, that is. Thank you so much for that beautiful message. And Priya, happy birthday to you. And let's see, we have a voice note from Pichiamal Nagaratnam of India. Let's listen to her voice note. Hi, dear Salakanama Lalita, good morning. காலை வணக்கம். ஆரம்பத்துலேருந்தே ப்ரோக்ராம் ஃபுல்லாக கேட்டுட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னோட சவுத் எஃப்எம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம். இனிய காலை வணக்கம். உங்களோட நான் சவுத் எஃப்எம் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப இதுவாக இருக்கேன் இல்லை. ஆமாம், எல்லோரும் என்னைய கேட்டுக்கிறாங்க. நானும் அவங்கள எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எல்லாரையும் வாரம் அவங்களோட குரலை கேட்குறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லட்டா. இன்றைக்கி முருகன் பாட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. எனக்கு ஃபேவரட் கடவுள் என்னோட முருகன். ரொம்ப எனக்கு முருகன் பிடிக்கும். திருமுருகா என்று ஒரு தரம் சொன்னால் உருகுது நெஞ்சம் பெருகுது கண்ணீர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக பிடிக்கும். அழகென்ற சொல்லுக்கு முருகா என்று பாடும்போதே கண்ணில் தனியாக வந்துச்சு. அருமையான பாட்டு. சூப்பர் முருகன் பாட்டாக போயிடுச்சு. ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ லலிதா. That was Pichamal Nagaratnam of India giving her love and wishes to all her friends in South Africa who has been greeting her, who's given her wishes. She enjoyed the Muruga songs and she said, Muruga என்று சொன்னால், திரு முருகா என்று சொன்னால், உருகுது நெஞ்சம் பெருகுது கண்ணீர். Once you call out with all your heart, you'll say Muruga's name, your heart melts and tears fall down your cheeks. And just that, when she was listening to the music this morning, the Muruga songs, it's her favorite god, she says. Her tears came without her knowing. Tears just flowed through her eyes. I'm glad you enjoyed the show, Pichayamal Nagaratnam Amma of India. Mikka Nandri for your love always, and Nandri for everyone showing love to all the listeners who listens to us from overseas. Mikka Nandri. We have Mogi Naidu who says, Vanakkam Lalita, loving greetings to you. I fully agree with you. We definitely need the youth to take our beautiful language and rich culture to the future. Thank you so much for the beautiful program. Wishing you and the listeners an awesome weekend. Stay safe and God bless. Mikka Nandri Mogi Naidu, that is, listens to us always and specially greets us and gives us whenever she listens to the show and she feels overwhelmed. And we have Dina Naidu of Pietermaritzburg, Devi Naidu of Pietermaritzburg, who says, Vanakkam Lalitaka, trust you're well, enjoying the lovely selection of songs. And she says she likes to wish Isayvani a blessed day. Isayvani, if you are listening in, Devi Naidu wishes you a blessed day. Mikka Nandri for that. We have Priya who says, she's enjoying the show and she has just answered to that. And yes, Priya, you got it right. Thank you for your participation. Soon we will be giving your answer. Here's another Shreya Ghoshal's beautiful solo song coming for you. கண்ணு காட்டு போதும் நிழலாக
beautiful voice of Shreya Ghoshal. I think we can always listen to her at any time, and you will feel that awesome feeling, that soothing voice, soothing melody voice of Shreya Ghoshal. And yes, back to your messages before I announce the winner. We almost come to the end of the show, Makale. We have Pam Naidu said, enjoying your choice of music. Mikka Nandri Kanna. And we have Roy Chinsami who says, Vanakkam Lalita Akka. Thanks for the wonderful program this morning. You have a splendid day. And that comes from Roy Chinsami. We have Mineshri Munian who says, Vanakkam Lalita Amma, thank you for a wonderful show. Just wanted to let you and our Makkal know that we have fundraising initiative running every Saturday morning at the corner of Fox Glove Place and Lotus Road in Springfield. All funds raised are in support of the Fox Glove Place Temple. So on sale are hot vades, samosas, potato, bhajas and pickles. Please support the worthy cause. That was a community announcement, Makale. Please support the worthy cause of Fox Glove Place Temple. And they are giving that. So yes, who was that voice? Who did that voice belong to? It was none other than, let's listen to this voice note. Voice belongs to the great comedian Vadivelu. Yes, the voice belongs to the great comedian Vadivelu. Vadivelu is one of the biggest comedian and Indian actor, occasionally playback singer as well. He sings beautifully. He has this beautiful village voice for singing. Beautiful songs he sings, and 200 movies, over 200 movies he has acted in. And he's got the Tamil Nadu State Film Award for the best comedian. So it was Vadivelu, our Kumara Vadivel Nadarajan. That's his name. Vadivelu as we know him. And the winner for today is Mogini. You are the winner, Mogini, for today. And with you, who all got it right, is Lizzie, Devashni, Sugain, Rani, D. Govender Veralam, Dina, Mrs. Govender, Mogi, Rita Nadesan, Priya, Sally Chetty of Arena Park, Sushi, Kamani, Sundari, Sinda Govender, Devi Naidu, and Lucky Chetty. You all got it right. Wow, you all know your movie well. And you know your comedian now. Who cannot know him? He is a superstar in his own right. So yes, that was Vadivelu. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் மக்களே. Leaving with the Youth Unplugged will take over from now. So leaving you on the capable hands of the next RJ. Until tomorrow, மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். வணக்கம், அந்திரிக்க நமஸ்காரம். Have a blessed day. Join me tomorrow, same place, same time, Southside FM it is. Weekend Visesham with your Chela Kannamma. வணக்கம்.
Oh baby. சமதா சொன்ன பேச்செல்லாம் கேக்குது வெயிட் எல்லாம் தூக்குது சைக்கிள் ஓட்டுது ஓ ரோபோ கணக்கா ஒரு காஃபிய போட்டுத சோஃபிய நீட்டுது ஷாப்பிங்கோ 24/7 நீ ஆன்லைன் சோ எனக்கு என்ன கவலை ஓகே ஃபைன் சிலந்திக்கு ஒரு ஸ்பைடர் மேன் இந்த குழந்தைக்கு பேரு சைபர் மேன் ஏதோ கிடையாதுடா ரோபோ கண்ணுக்கு காலோ முடியாதுடா இந்த பூமி பந்துக்கு குட்டப்பா குட்டப்பா கூகுள் குட்டப்பா 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 கூகுள் குட்டப்பா Scoop, scoop.